ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான். நான் வந்து என்னோடய ஃபேஸு ரொம்ப டார்க்காக பிக்மெண்டேஷனோட டார்க் ஸ்பாட்ஸோட பிம்பிள்ஸோடு இருக்கும்போது நான் நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் பேக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. என்னோடய ஸ்கின் டோன் மாறி வந்தது, ஒரு 4-5 ஷேடு மாறினது. இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் பேக்கு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்ட் டேஸில். அப்போது நீங்கள் நான் சொல்கிற ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னும் உங்களோட ஸ்கின் டோனும் சூப்பராக அழகாக எக்ஸலண்ட்டாக ஃபேஸ் டோன் மாறி வரதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் வந்து நல்ல குட் ரிசல்ட்ஸ் தந்த ஃபேஸ் பேக் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய ஃபேஸ் பேக் நான் ட்ரை பண்ணி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தது, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல. நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. நான் ரெகுலர் ரொட்டீனாக எது ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். நான் வந்து நிறைய ஃபேஸ் பேக் சொல்கிறேன். உங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து மேக் பண்ணுறேன். இந்த ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்லை லீவ்ஸோ, அந்த மாதிரி மின்ட் லீவ்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஃபேஸ் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக ஃபேஸை அழகாகவும் யங்காகவும் க்ளோவாகவும் பார்த்துக்கலாம். வாங்க நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது ஒரு 10-20 இலை வந்து மின்ட்டு புதினா இலை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், பால் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின், என்ன சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நெக்கோட காதோட ஓரத்தில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க அவ்வளோவா இரிட்டேஷன் இருக்காது. இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா அப்படியே சில்லுன்னு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஒரு பேஸ்ட் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் எவ்வளோ ஒரு சில்னஸ் இருக்கோ அதே சில்னஸ் இதில் இருக்கும். மின்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். பருலாம் வரும் ஃபேஸில், பிம்பிள்ஸ், அதோட பாக்டீரியாஸ்லாம் இதில் ரெடியூஸ் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் பேக்கு. நான் இதை பைண்ட் பண்ணுறதுக்காக கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் முல்தானி மெட்டி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு முல்தானி மெட்டி யூஸ் பண்ணால் இன்னுமே நம்மளோட ஆயில் அந்த ஒரு க்ரீஸ் மாதிரி வெளியாகும், அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் முல்தானி மெட்டி எடுத்துக்கலாம், கடலை மாவு எடுத்துக்கலாம். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு 30-40 மினிட்ஸ் விட்டுடலாம். இது ரொம்ப வாட்டரியாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்ல ஃபேஸ் பேக் போடுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப வாட்டரியாக ஆகிடுச்சு. இதை நான் 2-3 லேயர் போட போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் புதினாவில், கடலை மாவில், புதினாவில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் வராமே நம்மளோட பிம்பிள்ஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிரும். பிம்பிள்ஸ் வர பாக்டீரியாஸை ரெடியூஸ் பண்ணும். ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் வீக்லி ஒரு 4-5 டைம்ஸ்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பேஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க கடலை மாவும் சரி, புதினா, ஓட்ஸு, இது 3மே நம்மளோட ஃபேஸுக்கு எந்த நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் தராது. அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுனால நான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வாட்டரியாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் வந்து ஒரு மார்னிங் ஈவினிங் டைம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 கோட்டிங் ஒரு தடவை போட்டுட்டு காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 2வது கோட்டிங் போட போகிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் டாக்டரும் கிடையாது. நான் வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதனால் நல்ல என்னோடய ஃபேஸு ஸ்கின் டோன் மாறி வந்திருக்கு. என்னோடய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 4-5 ஷேடு என்னோடய ஸ்கின் டோன் மாறி. நீங்களும் உங்களோட ஃபேஸ் அழகாகவும் இளமையாகவும் வச்சுக்க முடியும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் அழகாக இருந்ததுன்னா இன்னமும் நம்ம பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நீங்கள் என்ன ஸ்கின் டோனில் இருந்தாலும், டார்க்காக இருந்தாலும், ஃபேராக இருந்தாலும், என்ன கலரில் நீங்கள் இருந்தாலுமே நம்மளோட ஃபேஸ் ஈவன் டோனாகவும் ஒரு க்ளோவாகவும் ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். என்னதான் கருப்பாக இருந்தாலும் சில பேர் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். அவங்க ரெகுலராக ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள்
நம்ம சேனலில் நேச்சுரலாக எப்படி ஃபேஸை அழகாக கொண்டு வர்றது, ஸ்கின் டோனை மாற்றுறது, அந்த மாதிரி விஷயந்தான் நான் ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இதனால் நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், கேட்டிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ அழகான முகத்தை இன்னும் அழகாக்குறது எப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு பர்சனலாக ஒரு 1 இயராக என்னோடய ஸ்கின் டோன் மாறிடுச்சு, என்னோடய ஃபேஸ் கலர் மாறிடுச்சு. பார்க்குறதுக்கே எல்லோரும் இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தவங்க இப்போ பார்க்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டீங்களே, உங்களோட ஃபேஸ் என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு என்னோடய ஸ்கின் டோன் மாறி இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண உடனே நம்ம ஒரு ப்ளஷ் பண்ணுற மாதிரி என்னோடய மூக்கு கிட்ட, என்னோடய சீக்ஸ் கிட்டலாம் ஒரு ப்ளஷ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு இன்னும் நம்மளோட ஃபேஸ் பேக் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக வரும். நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்குன்னு இல்லை, நான் சொல்கிற ஒவ்வொரு ஃபேஸ் பேக்கும் உங்கள் வீட்டில் எந்த டைமில் என்ன ஃபேஸ் பேக் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஃபேஸை அழகாக பார்த்துக்க முடியும். நான் இப்போது வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸுக்காக ஆலோவேரா ஜெல் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வெளியில் போகும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டோனராக நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, சி. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ.